உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். சில தருணங்களில் பிற உதவியை நாட வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும். அஷ்டம ராசியில் ராகுவும் அர்த்தாஷ்டக ராசியில் சூரியனும் சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ள நேரிடும். குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அலைச்சலும் கவலையும் அதிகரிக்கும். கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் அவசியம். குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களுடன் பகை உணர்ச்சி மேலிடும். விவாக முயற்சிகளில் இழுபறி நிலை நீடிக்கும். மருத்துவ செலவுகளில் பணம் விரயமாகும். மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தால் பிற உதவியை நாட வேண்டிய அவசியம் இருக்காது. உத்தியோகம். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இந்த தருணத்தில் சனி, சூரியன், ராகு ஆகியோரும் அனுகூலமாக இல்லை. உங்கள் அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் பழகுவதில் சிறிது எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிக மிக அவசியம். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. சந்தை நிலவரமும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் சரக்குகளின் விலைகளை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் உண்டாகும். கூடிய வரையில் கடனுக்கு சப்ளை செய்வதை குறைத்துக் கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியம். விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது முக்கியம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வதில் பிரச்சனைகள் ஏற்படும். கலைத்துறையினர். அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் ஜீவனஸ்தானத்தில் குருவும் நிலை கொண்டிருப்பதால் வாய்ப்புகள் வந்தாலும் பல பிரச்சனைகளினாலும் உடல் உபாதைகளினாலும் அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். ஆதலால் வருமானமும் பாதிக்கப்படும். கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்தல் மிகவும் அவசியம். ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமாகவும் சாதுரியமாகவும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏனெனில் தேவையற்ற பிரச்சனைகள் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளது. தலைவர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்காக உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் உங்கள் மீது சிறிதளவும் அபிமானம் அவர்களுக்கு கிடையாது. மாணவ மாணவியர். கல்வி முன்னேற்றம் நீடிக்கிறது. படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் சோம்பலும் மேலிடும். மனதை தவறான எண்ணங்கள் ஆக்கிரமிக்கும். விவசாயத்துறையினர். விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். சந்தையில் உங்கள் பொருள்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் விலையை விட சற்று குறைவான விலைக்கே விற்பனையாகும். நிதி நிறுவனங்களின் ஆதரவு கை கொடுக்கும். பெண்மணிகள். பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. சப்தமஸ்தானத்தில் மற்றும் அஷ்டமத்தில் ராகுவும் அர்த்தாஷ்டகத்தில் சூரியனும் நிலை கொண்டிருப்பதால் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். மனதில் தேவையற்ற அச்சம் குடிகொள்ளும். வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலகத்தில் தாங்கள் உண்டு தங்கள் பணிகள் உண்டு என்று அனைத்திலிருந்தும் விலகி இருப்பது நலனளிக்கும். பரிகாரம். திருநாகேஸ்வரம் மற்றும் திருநள்ளாறு தரிசனம் சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள். கார்த்திகை 24 காலை முதல் 26 காலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.